ஓகே, இந்த ரொம்ப ப்ரீஃபாக தான் சொல்லுவேன். மீதி அப்பப்போ தான் இந்த நேபாள் பீகார் ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார் ஆல் தட் இஸ் செட் அண்ட் டன், ரொம்ப மனத்தாழ்மை அடைய வேண்டிய வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The book of First Kings chapter 19 verse 18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் விசுவாசிகள், தமிழர்களான விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பெருமைக்கு விரோதமாக போராட்டம் செய்து யுத்தம் செய்து பெருமையை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் தேவை மிகுதி, அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தேவை மிகுதி. ஆனாலும் அந்த நலிந்த நொறுங்கின நறுங்குண்டு போன அந்த மக்கள் மத்தியிலே தேவன் அவர்களை மெய்யாகவே அந்த வசனத்தின் பிரகாரமாக அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்திருக்கிறார். ரியல் டார்க்னஸ் வெளிப்படையாக நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரட்சித்து அவங்களுக்குள்ளே காணப்படுகிற ஆனந்தம், மகிழ்ச்சி, அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம், அந்த ஆண்டவரே எங்களுக்கு எல்லாங்கிறத ரொம்ப பாண்டித்தியம் பெற்ற, புத்தி கூர்மை நிறைந்த, அறிவு செருக்கு நிறைந்த மக்களாக இல்லாமல் மிகுந்த எளிய நிலையிலே, தங்கள் எளிமையின் உச்சத்திலே, எளிமையின் மையத்தில் ஆண்டவரை வைராக்கியமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் திருப்பம் கண்டு வாழுகிற மக்களை காணும்போது, யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்ற ஜபந்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், நாங்களும் சொல்லியிருக்கோம், யார் மூலம் கேட்டிருப்பீங்க. ப்ராப்ளி டிவிலாம் வந்தோடனே இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏதாவது ஊழியக்காருடைய காரியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோடனே தான் சுகத்தின் மேன்மை நமக்கு தெரியும். இது மாதிரி நீங்கள் பிக்னிக் போகிறத நிறுத்திக்கோங்க நான் சொல்கிறதில்ல. 2 முறை ஒரு வாழ்க்கையில், இல்லை ஒரு வருஷத்தில், இல்லை 2 வருஷத்துக்குள்ளாக போகிற அந்த பிளானில் 1 வருஷம் குடும்பமாக நாங்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தரமான சாட்சிமிக்க மிஷினரி ஊழியத்தை செய்கிற ஸ்தாபனங்களுடைய அட்ரஸையோ, அந்த ஸ்தாபன தலைவர்களையோ, அந்த மிஷினரி டீம் லீடர்ஸ் டைரக்டர்ஸ்கிட்டையோ உங்களை நாங்கள் வழிநடத்துகிறோம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும், பேர பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப முக்கியம். போய் பார்த்துட்டு வாங்க. சும்மா ஜஸ்ட் அப்சர்வ். நீங்கள் ஒன்றும் அங்கே செய்ய முடியாது. உங்களுக்கு ஏராளமான கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதுவே ஒரு ஷாக்காக இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்போஷரே உங்களை ரொம்ப நன்றியுள்ளவர்களாக மாற்றும். உங்களை நன்றியுள்ளவர்களாக மாற்றலைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. நத்திங் டு காமெண்ட். செகண்ட்லி, ஆண்டோடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை ஒரு இம்மி அளவாது தெளிவாக, ஆணித்தரமாக, அதிகாரப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் பட தேவன் உங்களை தொடுவார். Just your visit alone can change your life, change your perspective of life. ரொம்ப முக்கியம். வாலிபர்கள் தயவுசெய்து நீங்கள் போகணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பாதுகாவலாக உங்களை வழிநடத்த கூடிய நம்பத்தகுந்த மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக நான் போயிட்டு நம்ம மத்தியில் போனேன். டாக்டர் அசோக் குமார், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சன். யூ கேன் கோ தேர். அதனால் நீங்கள் பிளான் பண்ணி போகணும். அப்புறம் ஆஃப் லேட் வருஷத்தில் ஒரு 4-6 டீம்லாம் கூட போகிறாங்க. அவங்க ஊழியத்தில் இது வேறு
அவங்க ஊழியத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கே போய் சவால் அடைந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறவங்க அதை கேட்டவுடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க. அதுதான் அந்த வசனம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் அவருக்காக ஜனங்களை வச்சிருக்கிறார். ஸோ நிறைய கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஏறக்குறைய திரும்பி இப்போது ஒரு 20-30 இயர்ஸுக்கு பிற்பாடு மிஷன் ஃபீல்டுக்கு போகிறேன். அதுவும் நேபாளுக்காக ஜெபம் பண்ணி பல ஆண்டுகள் ஆவலாக இருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ரீஜன்ஸில் அவங்களுடைய ஊழியம் செய்கிற அந்த 8 இடங்களுக்கே கூட எல்லா இடத்துக்கும் போக முடியல. சரியான சவால் மிக்க ஊழியங்கள். கர்த்தர் இரக்கமாக என்னை உபயோகித்தார். மக்கள் தொடப்பட்டார்கள், விடுதலையானார்கள். தேவை மிகுதி. இறங்கின நேரத்திலிருந்து ஊழிய பயணம்தான், ஊழியம்தான். அதெல்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருமை இல்லை, தாழ்மை இல்லை. அந்த அளவுக்கு நீர் இருக்குது. ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே நான் எழில்மிக்க ஒரு தேசம். ஆனால் ஒடுங்கி போன நறுங்கி போன மக்கள், வெரி புவர் பீப்புள். Nepalis are not very rich, very costly country, quite a costly country. நம்ம ₹1 அங்கே ₹6, நம்ம ₹1 வந்து அங்கே ₹6. ஓகே, ஸோ 1.6 ₹5 சேர்த்து கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம டீ வந்து ₹10 இல்லையா? அங்கே அந்த டீ வந்து ₹20, ₹16, சில இடத்துல ₹18. ஸோ இட்ஸ் காஸ்ட்லி. மக்களுடைய தேவை மிகுதி. நேபாள் முழுசும் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய அட்டகாசம் இருக்குது, வெளிப்படையாக இருக்குது, ரொம்ப வெளிப்படையாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். பீகாரோட அந்த இடம் வந்து பார்க்க வெளிப்படைத்தன்மையிலே அந்தகாரம் இருக்கிற இடங்களுக்கு போனோம். ரியலாக டார்க்கான பிளேஸ்க்கெலாம் போனோம். ஆனால் ஜென்ரலி பை அண்ட் லார்ஜ் நேபாள் டசன்ட் லுக் வெரி டார்க் அவுட்வேர்ட்லி. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய உணர்வும் அந்த அபிஷேகத்தில் அந்த டிசைனிங், ஆவிக்குரிய பகுத்தறிவு இருந்தால் தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அந்த மக்கள் வந்து நிறைய டோட்டலி தே ஆர் ஆனிமஸ். ஏதாவது செத்தாவிகளை இல்லை மனுஷர்களை, ஏதாவது உருவங்களை, இன்னார புத்தரில். நேபாளில் அந்த பாதி நேபாளுக்கு மேலே நார்தன் சைடு வந்து சாஃப்ட். ரியல் நேபாளிஸ் ஆர் வெல் பிஹேவ்டு. இங்கேருந்து போய் பல தேசங்களிலும் அந்த ஒண்டா வந்தவங்க தான் ஊர் பிடாரிகளாக இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து குவைட் அ டஃப் பீப்புள் டு கெட் அலாங் வித். கடினமான, நம்ம பாடல காடானாலும் மேடானாலும் கடந்து செல்வேன், கரடு முரடுகளான இடங்களை கடந்து செல்ல வேண்டும். ஸோ நீங்கள் ஜெபித்தீர்கள், ஆண்டவர் ஜெபங்களை கேட்டார். இன்னும் ஜெபம் எக்கச்சக்கமாக தேவை. அந்த ஜனங்களும் அவங்க உண்மையாக ரட்சிப்பை ருசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாச்சு. ரட்சிப்பை ருசிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ருசிகண்ட பூனை மாதிரி, கரகண்ட ஞானி மாதிரி இருக்கோம். என்ன பெரிய ரட்சிப்பு, என்ன பெரிய அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். முதல் முறையாக முதல் சந்ததியினராக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கிறாங்க. வண்டர்ஃபுல். அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. அவளுக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்க அவ்வளோ ஆவலாக இருக்கிறாங்க. நேரத்தெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அவங்க திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு they have to walk some miles, 2 to 3 miles, 4 miles, 5 miles, மேலே கீழே கீழே இறங்கி வரணும். டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க.
பீகார், அதுக்கு மேலே சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுவே நமக்குள்ளாக கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் நன்றி உள்ளவர்களாக முதல்ல மாற்றும், பாரமிக்கவர்களாக மாற்றும். ஏறக்குறைய சென்று வந்த எல்லா இடத்துலையும் தலித் மக்கள் தான். நான் வந்து அந்த இனத்தை பற்றி வேறு மாதிரி சொல்லலை. அவங்க தான் அங்கே சரி, இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசித்து நம்முடைய ரெகுலர் செய்திக்கு போவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் 1 Corinthians சாப்டர் 1. இருபத்தி 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஓகே, தி புக் ஆஃப் 1 Corinthians சாப்டர் 1 verse 27 to 31. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்குமாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அது அடுத்த ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா. ஓகே, நான் திரும்பி ஊருக்கு வரத்துக்கு அதான் நேத்திக்கு புறப்படும்போது ஜானுக்காக நன்றி சொல்கிறேன். அவர் தான் என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணார். என்னை வந்து வழி அனுப்ப வந்த சார் ஆம்ஸ்ட்ராங்காக நன்றியோடு சொல்கிறேன். என்னை வந்து திரும்பி வரவேற்று ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுத்து வரவேற்று சகோதரர் ஊழியக்கார ஆம்ஸ்ட்ராங்கு நன்றி சொல்கிறேன். குறிப்பாக என் வீடு வந்து ரொம்ப 10 நாள் ஏட்டி போட்டியாக இருந்திருக்கும். ஏற்கனவே என் வீடு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து என் தங்கையும் வந்து அப்புறம் வந்து உதவி செய்ய வந்த உடன் ஊழியர் ஃப்ராங்க்லின்காக, அல்ஃபோன்ஸாவுக்காக, ஜானுக்காக நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது யோசித்தேன் எப்படி இருக்கணும். அவளே கொஞ்சம் இடையில என் தங்கை வந்து சுகவீனப்பட்டான்னு சொல்லி சொன்னான். எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டுக்கு போவேன்னா தெரியாது, இன்னும் நான் இன்னும் கோச்சிக்கிறதுல செஞ்சு கொஞ்சம் வீட்டை பெருக்கி வச்சுருந்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான், கட்டாயம் இல்லை அப்படின்னு. ஆனால் நானே என் வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன் நான்கிற மாதிரி. ஆமாம், யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். உங்களை அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக ரொம்ப விலையேற பெற்ற உதவி செய்த நீங்கள் ஒவ்வொருத்தர் உங்களுக்கே கையை தட்டிக்கணும். நீங்கள் ரொம்ப ஜாம் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஓகே, குட்டீஸ் மேலே போகலாம். ஜெபம் பண்ணி அவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் இறுதியிலே, இந்த மாதத்துக்குரிய விஷயத்தை நாங்கள் கொஞ்சமாவது தியானித்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி தருவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. இங்கே கொடுக்குற செய்திகள் பலமுறை நான் பல இடங்களுக்கு சென்ற போது அவங்களுக்குனே ஆண்டவர் கொடுக்குறாரு. அதாவது ஒரே ஒரு நாள் போகிறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். 2 நாட்கள் 3 நாட்கள், சில நேரத்தில் இந்த மாதிரி 1 வீக்லாம் ஓவரால் திஸ் இயர்ஸ் போன இடத்துலலாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாளில் 2 கூட்டம் இருக்கிறது சர்வசாதாரணம்தான். சில நேரத்தில் 3-4 கூட்டங்கள் இருக்கும்.
அதெல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்த செய்தியில் ஏதாவது ஒரு செய்தியை ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வழிநடத்தலோட தான் கொடுத்துருக்குறேன். அவங்க அதை ஆவலாக கேட்கும்போது எனக்கு பேசிகிட்டே இருக்கும்போதே அழுக வந்துடுது. நம்ம உயிரை கொடுத்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை நம்ம ஜனங்களுக்கு சொல்கிறோம். அதெல்லாம் இப்போ கேட்டாச்சு பதர், அதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு. அவங்க காஞ்ச மாடில் கம்பில் போந்த மாதிரி சொல்லுங்கள் 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 பா, இப்படிலாம் சொல்லுங்க, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பிரசங்கமே எனக்கு ஓடலை. என்ன இப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு நான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக சொல்ல, இதெல்லாம் பீத்திக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஐ எம் நாட் ட்ரைங் டு போஸ்ட், பட் ஐ எம் ட்ரைங் டு மேக் யூ ரியலைஸ். உங்களுக்கு பிரியாணியே போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். நல்ல பிரமாதமான ஒரு கல்யாண விருந்து போல் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ராணி அவள் பங்கு கொடுத்துட்டு போயிட்டா. அவங்களுக்கு மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கையை தான் கொடுக்குறோம். அவங்க எல்லாருக்கும் பிரியாணி போட முடியல. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் டப்பு டப்பு டப்புன்னு வசனத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. வசனம் கிடைக்காத பஞ்சம் எல்லா நாட்டுக்கும் வந்துட்டுருக்கு. நீங்கள் வசனத்தை மதிங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க. வசனம் இல்லாமல் ஜனங்க கர்த்தருடைய வழியில் நிற்க முடியாது. கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் காண்பிக்க முடியாது. வசனம் ஒன்று தான் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு அற்புத உபகரணம். Most miraculous tool that God has created is His word. அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச அவங்களே துண்டகானம் துணியா ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்னன்னு தைரியமாக நிற்கிறாங்க. எங்கள் உயிரே போனாலும் ஒன்றும் இல்லை, இனி எங்களுக்கு இயேசு தான். அந்த ஜனங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி மட்டன் தட்டுறதா ஒரு அல்பத்தனமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற அதாவது ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன். அவங்க 1 மடங்கு ஆசீர்வாதம் பெற ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வச்சிருக்காரு. பொதுவாகவே நான் செக்குலர் லெவல் இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நேபாள் இஸ் மச் பிஹைண்ட். இந்தியாவில் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது பீகார்லாம் ஒரு 30-40 இயர்ஸ் பிஹைண்ட். 30-40 வருஷம் பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. நம்ம 2025 இருக்கிறோம். 1985 தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும், அப்படி தான் இருக்கிறாங்க. கேபிட்டல் சிட்டி பட்னா பார்க்க சைக்கிள. ஆனால் அதான் அந்த இன்டர்நேஷ்னல் குளோபலைசேஷனுங்கிறதுனால அதை சுற்றி இருக்கிற எல்லையிலலாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் வந்துட்டுருக்கு, ஃப்ளைஓவர்ஸ் வந்திருக்கு, ஹைவேஸ் வந்துட்டுருக்கு. அதனால் இட்ஸ் கெட்டிங் டெவலப். தோ அவங்க பட்னா ஏரோட்ரோம் தான் சொல்லணும், அது ஏர்போர்ட்னு சொல்ல முடியாது. பல வருஷத்து நான் சின்னவனாக இருக்கும்போது திருச்சி ஏர்போர்ட் எப்படி பார்த்தேனோ அப்படி தான் பட்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் அதோடைய பேரலாக அதுக்கு பின்னாடி அந்த நியூ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டுறாங்க. ரொம்ப பிரமாதமாக கட்டுறாங்க. இப்போ இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுடைய ஹோல் விஸ்தாரத்தையும் இடித்து அதெல்லாம் ரன்வே ஆக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே பெரிய பிளேன்லாம் இறங்கவே முடியாது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இறங்க முடியாது, மற்ற ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்தாலும் கவனிங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை கவனிக்கணும். ஆனால் நம்முடைய செய்தியிலே தான் நம்ம இருக்க போகிறோம். அவங்க மைண்டு இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. செக்குலர் மைண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. ஸ்பிரிச்சுவல் மைண்டு இப்போ தானே அவங்க பெறாங்க. அவங்க அந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனிலே அவங்க பலப்படணும், அதில் அவங்க வளரணும்.
அவங்க ஆன்மீக ரீதியிலே பக்குவப்படணும். ஏன்னா வம்சமாக அந்த விக்கிரக ஆராதனை கட்டிலே ஜாதி கட்டு சொல்லவே வேணாம், வெறித்தனமாக இருக்காங்க, மூர்க்கர்களாக இருக்கிறாங்க. பீகாரில் 100 பேர் இருந்தால் 60 பேர் பீகாரை விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது, சும்மா ஒரு ட்ராவலுக்காக ஏதோ ஒரு அப்பா இறந்துங்கிறாங்களே, அது மாதிரி ஒரு காரியத்துக்காக அவங்க மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு, குறிப்பாக தமிழ்நாடு, தென்னிந்தியாவுக்கெலாம், ஆந்திராவெலாம் வந்துட்டு அங்கே எங்கள் ஊருக்கு போகவே மாட்டோன்னு அப்படி நிற்கிறாங்களாம். நாங்கள் இங்கே அப்படியே என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம். நிறைய சொல்லலாம், நிறைய பார்க்கவும் முடியலையா இருக்கிற நாட்களுக்குள்ளே. டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சா 8 மணிக்கு புறப்பட்டுறோம். 8-8:30 புறப்பட்டுட்டு திரும்பி ராத்திரி 11 மணிக்கு தான் வரோம். 11 ஒரு நாள்லாம் ஐ திங்க் 2 நாள் வந்து 1 மணிக்கு தான் வந்தோம். இடையில கொஞ்சம் நேரம் அந்த சாப்பாடு கொடுப்பாங்களா, அதான் பிரேக். ஆவலாக இருக்கிறாங்க ஜனங்க, காற்று கிடக்குறாங்க அங்கே. ஏன்னா ட்ராவல் வேறு, ரஃப் ரோட்ஸ், வெரி டிஃபிகல்ட் டைம், பட் பீப்புள் ஆர் வெயிட்டிங். நாங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்காக காத்திருக்கோம், ஆனால் அவங்க ஊழியக்காரங்களுக்காக காத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப என்னை உடைக்கிறதா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி இதை பார்க்குறேன். நான் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. இப்போ நான் ஹேவ் என்ஜாய் லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங் அண்ட் ஃப்ரீடம். திரும்பி அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக போகிறேன், அவங்களுக்கு ஆண்டவர் விசாலம் உண்டாக்கி கொடுக்கத்தக்கதாக. வசனத்தை நிறைய புரிஞ்சிக்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூறிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பவுலுக்கு பவுல் வந்து தீமோத்திக்கு எழுதுகிறாரு. 1 தீமோத்தி 6ஆம் வசனத்தில், இல்லை 9ஆம் வசனத்தில், பை அண்ட் லார்ஜ் அந்த ட்ரைபல்ஸ் ஆனாலும் சரி, தலித்ஸ் ஆனாலும் சரி, பின்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக பீகாரிஸ் ஆனாலும் சரி, சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வட இந்திய ஊழியங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதில் கத்தையாக நோட்டு வச்சுருக்குறானுங்க, ஆனால் சிம்பிளாக இருக்கிறாங்க. இங்கே நமக்கு அற்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியும் கொடை பிடிப்பான்னு நம்ம தலைகால் புரியாமல் இருந்துகிட்ருக்கோம். அதனால் அவங்க வந்து வசதி மிக்க இடத்துல போய் அவங்களால பொழைச்சிக்க முடியும். அவங்களுக்கு வேண்டியது விடுதலை, அவங்களுக்கு வேண்டியது அடிமைத்தனத்தினுங்க முறிக்கப்படணும். அவங்களுக்கு வேண்டியது ஒரு ரெக்கக்னிஷன். தங்களை ஒரு மனுஷனாக ஒருத்தன் நினைக்கிறான்னா, ஐயோ தே ஆர் ஸோ ஹாப்பி, பெண்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 3 hours சாலிடாக அவசியப்பட்டால் முடிஞ்சால் முட்டியில் இருந்து நீங்கள் அந்த அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க, நசுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. அந்த காலத்தில் போயிட்டு வந்த காரியங்கள்லாம் இப்போ இன்னுமே மாறலையேன்னு நினைக்கும் போது 40 some years 30 some years அதே நிலையில் தான் அங்கே இருக்கிறாங்க. மாடுகளோடு ஆடுகளோடு இடிஞ்ச வீடுகளிலே, famished people. they are happy. யார் பலர்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கு அவங்க வாழ்க்கை. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வாயில் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. பிரபு அச்சா ஹை, பலா ஹை, உடம்புலாம் புல்ல இருக்குது. நமக்கு அது இல்லை, இது இல்லை, இவன் இல்லை, அது இல்லைன்னு எவ்வளோ நொட்ட சொல்லு, எவ்வளோ ஒப்பாரி, எவ்வளோ கரைச்சல். கூனி குறுகி போயிட்டேன். கடவுளை மக்கள், கடவுளே தாசர்கள்னால் அவங்க, ஏன்னா அவங்க அந்த மாதிரி மக்களே, இந்த ஜமீன்தார்களையும் கொஞ்சம் உயர் ஜாதிகளையும் காலை தொட்டு கும்பிட்டு கை எப்படியே குனிஞ்சியே வாழ்ந்தவங்களுக்கு, ஹே நீ கர்த்தருக்குள்ள ஒரு ஆளியா, நீ ஒரு தேவ பிள்ளை, நீ ஒரு ராஜாத்தி, நீ ஒரு இளவரசன் சொல்லும்போது they are not able to really believe that. Once they believe,
They are happy. They are happy. ரட்சிப்பின் சந்தோஷம். எனக்கு அங்கே நிற்கவே முடியல. அவங்க தான் அந்த டோல் இருக்குது பாருங்கள், அந்த ட்ரம்ஸ் நம்ம அந்த காலத்தில் இப்போ ட்ரம் அடித்து பாருங்கள், அந்த டோல்மாங்க அடித்தா அடி கலக்கிறாங்க. அவங்க அவங்க ஒரு பாட்டு தான், அவங்க ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டையே பை பை என்ன சொல்லு, பை நேச்சர் அந்த ஸ்டைலில் மினிமம் 3 times பாடுறாங்க. ஒரே பாட்டை 3 தடவை பாடுறாங்க. ஓகே, லெட் மீ கோ டு த வேர்ட். அதனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பல விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அது தீர்க்கமானது தான். ஏற்கனவே நம்ம லேடிஸ் மீட்டிங்கில் பார்த்துருக்கோம், ஜென்ரலாக பார்த்தோம். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். தூங்காமல் கேட்கணும், மேதாவித்தனமாக உட்காரக்கூடாது, காலம் சமீபம். பார்த்தீங்களா, மியன்மாரை உருட்டி தள்ளிட்டார், தாய்லாந்து உருட்டி தள்ளிட்டார். 7.7 ரிச்சர் ஸ்கேல். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளை சுற்றி உன் வலது பக்கத்தில் 1000 பேர், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91 வாசித்தோம். அந்த கவனம் நம்ம வாழ்க்கையில் தேவை. எக்ஸ்டர்னல் ஷேக்கை பற்றியில் உங்கள் மன அசையாத நான் கர்த்தரை வலது பார்சத்தில் கொண்டிருக்கிறபடியால் என்றென்றைக்கு அசைக்கப்படுவதில்லை. அவங்களாம் தட்டுனா ஒன்றும் இல்லாமல் உருண்டு போயிடுவாங்க, உடஞ்சி போயிடுவாங்க. நமக்கு தின்னு கொளுத்துட்டோம். யசூரன் கொளுத்து ஸ்தூலித்து நினந்துண்ணி மீட்பரையே எதிர்த்தான், உதைத்தான் என்று பார்க்குறோம். ஆனால் அவன் கர்த்தருக்குள்ளாக மகா வைராக்கியமாக இருக்கிறாங்க. தே ஆர் டோட்டலி unafraid about life. அந்த சம்பவம் நடந்தபோது அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் எந்திரிக்கவே இல்லை. நாங்கள் இங்கே செத்தாலும் சமாதி ஆனாலும் ஒன்றும் பரவாயில்ல, எங்களுக்கு இயேசு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ, எனக்கு தலையில் சொல்லி கொடுத்து கேட்கல. அதை அவங்க வெளியே போகலையே, வெளியே வந்தாங்க. நீ போயா, எங்களுக்கு கடவுள் புது வாழ்வு கொடுத்துருக்காரு, இந்த வாழ்வு நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு வரல. அவங்களாம் எங்களை கட்டாயப்படுத்தலை. பை அவர் ஓன் சாய்ஸ் வி ஆர் ஹியர். சொல்லப்போனால் அதில் அத்தனை பெண்களில் எல்லாருமே கலெக்டிவாக ஒரு 300 பீப்புள் வச்சுக்கலாமே. அந்த ஓவர் ஆல் தீஸ் டேஸ் 300ல் 250 ஈஸிலி 250 எல்லாருமே புருஷனால் ஒடுக்கப்பட்டவங்க. மாமியார் மாமனாரால் அந்த சமுதாயத்தால் சொந்த பந்தமாக தானே வாழ்கிறாங்க. நிந்திக்கப்பட்டவங்க, அவமானப்பட்டவங்க. அவங்க அதெல்லாம் ஐ கேர் அ ஃபுட், எனக்கு இயேசு தான். ருசிச்சுட்டே இருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப பிரமாதமாக அற்புதம் செய்கிறாரு. சாதாரண ஜபத்தை கேட்டு சரியான விடுதலை கொடுக்குறாரு. பிசாசுலாம் அலறி ஓடிச்சு. அப்போ தான் திரும்பி மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசுவே சொன்னாமா, பிசாசுலாம் ஓடுறதுக்கு வயிற்று ரப்பிட்டு இருக்காத, உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கு, அதை பற்றி சந்தோஷப்படு. அல்லேலூயா. அதான் அந்த போனோடனே, அப்பா என் பாரெல்லாம் போச்சு, நான் நம்பின இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், எனக்கு நீ என்ன வேணுங்கிற அவங்க கேட்குறாங்க. உனக்கு என்ன வேணும் நம்ம தானே கேட்கணும். அவங்க எனக்கு நீ என்ன வேணும், எனக்குள்ளே அந்த துஷ்டாத்மா வெளியே போயிடுச்சு, எனக்கு போதும் இது, நமக்கு இன்னும் வேணும், என்ன கொடுப்பீங்க, என்ன கிடைக்கும், யார் கையை காலை பிடிச்சி விடுவா, இப்படி நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். they really enjoy Jesus, they really enjoy the love of God. போயிட்டு வாங்க. இந்த ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா ரொம்ப சேஃபு, அவங்க செய்கிற ஊழியமே போனஃபைட். சும்மா இந்த ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் நான் விமர்சிக்கலை, அது மாதிரி வெளிப்படையாகவே இருக்குது. அதுவுமே ஜனங்க பார்க்குறாங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி வசனத்துக்குள்ளே போவோம். சங்கீதான்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க.
அவங்க வந்து எப்படி அவங்க தொடப்பட்ட, ஷீ இஸ் அ லேடி பாஸ்டர். ஆனால் அந்த ஊரில் அப்படி இருக்க முடியாது அஃபிஷியலாக. ஆனாலும் ஷீ இஸ் ஸோ போல்ட். தெபரால தான் உடனே நினைவு கூர்ந்தேன். அவங்கள தனிப்பட்ட முயற்சியில் மாத்திரம் 2000 பேருக்கு அவங்க ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பொம்பளைலாம் வெளியே வந்து இது மாதிரிலாம் ஏதாவது காரியம் செஞ்சால் அவளை கண்டம் துண்டமாக வெட்டிடுவாங்க. அந்த அம்மா தனி பொம்பளையா 2000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. 150 ஊழியக்காரங்களை எழுப்பியிருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும். ஆம்பளைங்களாம் நான்லாம் எனக்கெல்லாம் அங்கே உயிரே இல்லை. இன்னத்துக்காக நான் வந்தேன். இன்னொரு தடவை என்னை உயிர்ப்பிக்கிறது தான், அதுவும் என் ஜபந்தான். சரி, நன்றி, நான் இன்னும் தாழ்மைப்படுகிறேன். A lady has raised up 150 servants of God. லேடிஸையும் சரி, ஜென்ஸையும் சரி. டாக்டர் அசோக் குமார் கூட பல ஆண்டுகள் அவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா அங்கே she was shining as a light, a lamp of God. பல ஊழியர்கள் அவங்கள கூப்பிட்டு எங்களோடு சேர்ந்துக்கோங்கன்னு நான் சொல்ல, இவருடைய வாழ்க்கையும் இவருடைய ஊழியத்தையும் இவருடைய காரியங்களையும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 years காத்திருந்து கர்த்தர் எனக்கு வார்த்தையும் வழிநடத்தலையும் கொடுத்துருக்குறாரு. நான் உங்கள் கீழே இருந்து ஒரு பாதுகாவலுக்காக நான் கேம்ப்ஸில் செஃபஸ் அப்போஸ்டலிக் மிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. வீட்டு சபைகள் தான், ஆனால் பிரிவினையான எண்ணம் கிடையாது, தாந்தோன்றித்தனம் கிடையாதுங்க. அங்கே இருக்க முடியாது, காலி பண்ணிடுவாங்க, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. கூடி வாழ்கிறாங்க வீட்டில். ஒவ்வொரு வீட்லேயும் அத்தனை 20 பேர் 30 பேர் 50 பேர் கூடுறாங்க. அப்படியே எண்ணினீங்கன்னா எக்கச்சக்கமாக 15 இடத்துல அவங்க மினிமம் கூடுறாங்க. இந்த அம்மா ஒரு வாரத்தில் ஆமாம் 7 நாள் தான் இருக்குது. மினிமம் 15, 16, சம்டைம்ஸ் 18 பிளேசஸ் அந்த அம்மா போயிட்டு வராங்க. குடும்ப பெண்மணி 4 பிள்ளைங்க. இப்போ தான் ஒரு கை குழந்தை பிறந்திருக்கு, ஒரு மேபி 1 year ஸோ. புருஷன் லாரி டிரைவர், ரொம்ப ஆதரவு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அது ஒரு ஆமாம் நேரம் இல்லை, இப்படி சொல்லிட்டே இருக்கலாம், வசனமே சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. நன்றியாக இருங்கங்க. நன்றி நன்றின்னு வாயில் மாத்திரம் இல்லை, திங்க் நீங்கள் எவ்வளோ நன்றியாக இருக்கணும். புரிதலுக்காக, சூடு சொரணைக்காக, நல்ல மனசாட்சிக்காக, துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, நம்பிக்கையோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் அவரை சேரக்கூடவும் சொல்கிற வாழ்வுக்காக நீங்கள் இதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். உங்களை அப்படி ஆசீர்வச்சிருக்கார், ஓர வஞ்சனையாக ஆசீர்வச்சிருக்கார். இவ்வளோ நடக்கிற இந்தியா எத்தனையோ நாடுகளை காட்டிலும் பாதுகாவலான தேசம். மோஸ்ட் அன்ரூலி ஸ்டேட் இன் இந்தியா இஸ் பீகார். ஒரு சட்டமும் கிடையாது, தடி எடுத்தாலும் தண்டகாரம். எல்லாம் ஏய் எதுக்குனாலும் ஏய் அப்படி தான் ஏற்றுக்கிறாங்க. ரோட்லேயோ எங்கேயுமே they don't give way to other man. ஓகே, இன்னொரு முறை செபிப்போம், கர்த்தர் வார்த்தை தியானிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவர்களானோன்னு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. எங்களை உங்களுடைய பேர் இறக்கம்தான் காத்துட்ருக்கு. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ. இயேசு நாமத்தினாலே பிதாவே. நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசித்து அந்த தியானத்துக்குள்ளே கடந்து செல்வோம். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த பியூட்டி என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்க நல்லா விடுதலை பெற்றது, அந்த சேஞ்ச் தெரியுது.
அந்த தீய பழக்கங்களிலிருந்து, அந்த தீய பேச்சுக்களிலேருந்து. அவங்க ஊரில் எது பேசுனா நம்ம ஊர்லேயுமே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க பார்த்தீங்களா? கூப்பிடும்போதே கெட்ட வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்போம், ஆனால் அவனை அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி அவங்களுமே அந்த மாதிரி ஒரு ஃபவுல் மவுத் பீப்புள். ஆனால் அந்த சால்வேஷன் ஆனவன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த சேஞ்சு பிரமாதமாக இருக்குது. வெரி என்கரேஜிங். நேபாள் இஸ் ஆல்சோ லைக் தட். இந்த 2 நேஷன்லேயுமே இது ஸ்டேட்டு, அது நேஷன். இங்கே நிறைய கஞ்சா, நிறைய ட்ரக் அடிக்ட்ஸ் இருக்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் ரியலி attacked by the devil, losing their life, damaging their future. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். டேனியல் ஜெபக்குமார்னு ஒரு பையன் இருக்கான். அவர் கீழே மிஷினரியாக ஒரு இடத்துல, அதான் அந்த பேர்லாம் சில ஞாபகம் இல்லை, நான் அந்த ஐட்டினரியை பார்த்தா தான் தெரியும். அவன் சென்னையிலேருந்து கர்த்தருடைய வழிநடத்தலோடு அங்கே போயிருக்கான். ஏற்கனவே ஜெம்ஸில் இருந்தவன் அங்கே நேபாளுக்காக வழிநடத்தப்பட்டு போயிருக்கான். அவன் வீட்டில், அவனே ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறான். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10x10 ஒரு ரூம் எடுத்து கிட்டத்தட்ட 18லேருந்து 20 பசங்க ட்ரக் அடிக்ஷன்லேருந்து, தீய பழக்கத்திலேருந்து, கடத்தல் காரியத்திலேருந்து இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பேசி கீசி அப்படியே அவங்கள ரட்சிப்பில் நினச்சி எல்லாம் ஞானசானம் ஆகிட்டான். கரங்களை தட்டி கத்திர சோத்திரிப்போம். எல்லாம் எப்படி இருக்கானுங்களா அப்படி இருக்கானுங்க. டிப்டோவாக இருக்கிறாங்க ஆண்டவருக்காக. என்ன சொல்லுங்கள், நாங்கள் வரோம், எங்கே வேணால் வரோம், எங்கே வேணால் ஆண்டவருக்காக நிற்கிறோம். செம்ம டீமு. அவங்க ஊரையே கலக்கிறதுக்கு அந்த பசங்க, அவங்க ஊரை கலக்கிறதுக்கு போதும், முழு தேசத்தை கலக்கிறதுக்கு இன்னும் நேபாளிஸ் தேவை. ஏன்னா அவங்க ருசிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ருசிக்கலையா? உங்களுக்கு ஆண்டவர் நல்லது செய்யலையா? உங்களை ஆண்டவர் தெருவில் விட்டுட்டாரா? பெற்று போட்டு உங்களை பிச்சை எடுக்க விட்டாரா? உண்மையாக அவங்க பிச்சை எடுத்தவங்க. அது பீகார்லலாம் ஒன்றா, ஐ திங்க் அந்த அத்தனை க்ரௌடில் ஒரு 10% லிட்ரலி தேவர் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் பெக்கிங். தேர் லைஃப் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் பை த பவர் ஆஃப் த காஸ்பல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தனோ ஒருத்தியோ பிச்சைக்காரன் இல்லை பை ப்ரொஃபஷன். நீங்களாம் பிச்சை எடுத்தவங்களா? வறுமையில் வேணால் இருந்திருப்பீங்க, காசு பணம் தட்டுப்பாடு இருந்திருக்கும். உங்களை ஆண்டவர் வசரத்தில் வச்சுருக்காரு. நன்றியுள்ளவளா இருங்க. நன்றியுள்ள மிரட்டலை. உங்களுக்கு சூடு சொரணை வரணும். உங்களை விட உத்தம இடத்துல ஆண்டவர் கொடுத்துரு. அதுக்கு தான் இந்த 1 ராஜாக்கள் 19-18 வாசித்தேன். எலியாவுக்கே ஆண்டவர் மூக்கை நறுக்கி விட்டார். ரொம்ப பேசாத, 7000 பேர் நான் மீதி வச்சுருக்கேன், வாயை மூடிட்டு வேலையை செஞ்சுட்டு கிளம்பு. இதெல்லாம் தீர்க்கமான வார்த்தை, கூர்மையான வார்த்தை. உங்கள் மனசாட்சி சுத்தம் ஆகலைன்னா யூ ஆர் இன் பிக் டைம் ட்ரபிள். I am a servant of God. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ எனக்குமா நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஓகே, அதுதான் உத்தமத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய விஷயம் வசனத்தான், ஒன்றும் தத்துவ ஞானம்லாம் இங்கே பேசுகிறதுக்கெலாம் நேரமே இல்லை. அவ்வளோ இருக்குது கர்த்தருடைய வார்த்தையை. அது எதுக்கு நம்ம போய் ஒரு ஓப்ளஸ் தத்துவத்துக்கு போகணும்? நீதிமொழி 11:5. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு சொல்லிட்டேன். துன்மார்க்கனை உடனே வேசித்தனம் பண்ணுறான், கள்ள கடத்தல் பண்ணுறான், அது மாத்திரம் நினைக்காதீங்க. துர்மார்க்கம், நீ மார்க்கம் தப்பி போனாலே யூ ஆர் a wicked person.
அக்கிரமக்காரன்கிறது உடனே ஒருத்தன் கழுத்தறுத்தான் அப்படிங்கிற மாத்திரம் இல்லை. நீ கிரமமற்ற ஒரு செயலில், எண்ணத்தில், விருப்பத்தில், ஒழுங்கினத்தில், நன்றி கேட்டில் நீ போனாலே யூ ஆர் அ wicked person, யூ ஆர் an unrighteous person. வேதம் சொல்லுதுங்க, ஒரு ஸ்தாபனத்துக்கு மேலே கோவப்படாதீங்க, இல்லை ஒரு குழுவினர் மேலே, ஒரு ஊழியன் மேலே ஆண்டை எடுத்து உபயோகிக்கிற அந்த காலத்தில் உபயோகித்த வசனங்கள்லாம் எழுதின அவங்க மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? பாருங்க, 11ஆம் அதிகாரம் நீதிமொழியில் 1ஆம் வசனம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியும். நிறைய சொல்லலாம். 2 நேபாளையும் சரி இங்கேயும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள உண்மை வந்துடுதுங்க. அவங்களாம் யார் இங்கே அங்கங்கே உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் நேரம் இல்லை. அதுங்க வேலைக்கு போனால் தான் அன்னாட காட்சி, அன்னாட கஞ்சி, கூலி செஞ்சு பொழைச்சாதான் பிள்ளைகளுக்கு சோறு. பிள்ளைகளை படிக்க விட மாட்டேங்கிறாங்க பீகாரில். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சும்மா ஆடு மேயிற தொழுவமாக தான் இருக்குது. காசு மாத்திரம் டீச்சர்ஸுக்கு போது, சொல்லி கொடுக்குறதும் ஹோப்லெஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி இடத்த தான் தெரிஞ்சுக்கிறாங்க. பவுல் சொல்கிறது போல் ஒரு வசனம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு தான் போகிறாங்க. இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுற ஃபீல்டுக்கு அவங்க போடுறதில்ல. இதுவுமே இந்த ரஜபுத்திரர்கள் மத்தியில் ஒருத்தம் கூட, அது பயங்கரமான டெரரிஸ்ட் ரீஜன். மிரண்டு தான் ஜனங்க இருக்காங்க. ஜமீன்தார்கள் வாழ்கிற அந்த இடம் பாக்மதி, அதில் பாடுங்கிறதான ஒரு இடத்துல தான் இவங்க ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க. எளிய ஹாஸ்பிட்டல், ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏறக்குறைய எல்லா காம்ப்ரஹென்சிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கைனகாலஜிக்காக அவங்க டாக்டர் அசோக்குமாரோடைய ஒய்ஃப் வந்து இன்னும் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே அங்கே போயிடுவாங்க. ரொம்ப தேவை இருக்குது. ஆனால் இருக்கிறத கொண்டு சிறக்க அவங்க செய்துட்ருக்குறாங்க. அந்த ரஜபுத்தல் மத்தியில் முழுசாக அவங்களுடைய சர்வேலன்ஸில் தான் அந்த ஊரே இருக்குது. அவங்க கண்ணுக்கு தப்பவே முடியாது, அவங்க அறிவுக்கு தப்பவே முடியாது. அந்த அளவுக்கு தே ஹேவ் பீப்புள் அண்டர் தெம், ஸ்பைஸ் மாதிரி. அதில் வேறு இப்போ கூடுதலாக இந்த நம்ம மத்திய ஆட்சி வந்தோடனே எங்களை வந்து சேதப்படுத்த வந்த அவங்க பஜ்ரங் தங்கள் கூலிப்படையினர். அவங்க மத்தியில் இந்த பையன் பாஸ்டர் தினேஷ், ஒன் ஆஃப் த மிஷனரி, 120 பேரை ஆதாயப்படுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, போலீஸ் காலனியில் கூடி வந்தோம், ஓஎஃப்டி குவார்ட்டர்ஸில் கூடி வந்தோம், சின்ன சின்ன இடத்துல கூடி வந்தோம். பழைய அந்த ஊழியத்தில் அந்தமானில் அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே ஸ்தோத்திர ஆண்டவர். சாரி, டஃப் மினிஸ்ட்ரி. அவங்களால சகிச்சிக்க முடியல, அவங்களால ஒத்துக்க முடியல. தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து இந்த பையன் எழுப்பி இத்தனை பேரை நல்வழிப்படுத்தியிருக்கிறானே, இத்தனை பேரை ஒழுங்குபடுத்தியிருக்கிறானே, இத்தனை பேர் கூட்டமாக ஒரு பொடியன். ஷுட் பி அரவுண்ட் இஸ் 30s, தட்ஸ் ஆல். 30 வயசு தான் இருக்கும் அவருக்கு மேக்ஸிமம், அதுவே ஜாஸ்தி தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கள்ளத்தராசு உண்மை வந்துடுது அவங்களுக்குள்ள. கள்ளத்தராசு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ள இடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களானோ கிறிஸ்துக்குள்ளே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டோம், நான் நீதிமான் நான் அப்படிலாம் சொல்லி பாடுறோமே, அதுங்க உண்மையாகவே நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையை அவங்களுடைய எளிமையான புரிதலிலே பெற்று அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, அவங்களுக்கு அப்படியே நேராக அவங்களுக்கு விரோதமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற அம்புகள், கத்திகள், பெரிய வீச்சு அருவாள்கள், கொலைபாதக திட்டங்களுக்கெல்லாம் அவங்க சர்வசாதாரணம் பயப்படாமல் உன்னுடைய நாமத்தினாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உன்னுடைய நாமத்தினாலே மதிலை தாண்டுவேன்னு வாழ்கிறாங்க. நீங்கள் வாழ்வீங்களா?
ஒன்றும் மிக இல்லை. எல்லாத்தையும் என்னுடைய செல்ஃபோனில் அவ்வளோ என் செல்ஃபோனில் அப்போ ஏன் யூஸ் பண்ண முடியலன்னா எதுவுமே அதெல்லாம் வந்து லேப்டாப்பில் ஏற்றிட்டா தான் அந்த ஸ்பேஸ்லாம் திருப்பி ஃபில் ஆகிருக்கும். வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. பாதுகாவலற்ற புறம்பான பாதுகாவலற்ற வானம் திறந்த பூமி மாதிரி தான் வாழ்கிறாங்க. அவனுங்க ஏற்கனவே இப்போ நல்ல வீடாக இருந்தால் வரும்போதே கதவை உடச்சிட்டு தான் வருவானுங்க. அவங்களுக்கு வீடை ஹலோ அப்படி தட்டிலாம் வரவே தெரியாது. அந்த கல்ச்சரே இல்லை. அவங்க தே வாக் இன் டு எவ்ரி பிளேஸ் அண்ட் வாக் இன் டு எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஆனால் அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. அஞ்சா நெஞ்சம் படைச்சாங்க. ஏடிஎம்கேல ஒரு பாட்டு போடாங்க, அச்சம் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த பாட்டெலாம் ஞாபகம் வச்சு இந்த ஜனங்களுக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சூடாயிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள புத்தி கெட்டதான பயம். Why do you fear? Whom do you fear? Why do you fear? பயப்படாதேன்னு சொன்னேன். 2 இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், கவுத்துட்டாங்க. அவங்களே தே ஆர் வெல் இன்ஃபார்ம்ட் பை ஸ்பிரிட் இன் தேர் ஹார்ட். நாங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆயத்தம் ஆகிட்டோம். ஐயோ, உங்களுக்கு ஆயத்தத்தை பற்றி என்னத்தை சொல்ல, நீங்கள் ஆயத்தம் ஆகிட்டீங்களா? சின்ன சிம்பிள் கேள்விக்கிட்டா நம்புங்க. இப்போ எங்கே வரீங்களா? எங்கள் கூட நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மானம் போதே நம்ம என்னமோ என்னத்தை போய் சாதிக்கிறது. கர்த்தரை ருசிக்கிறாங்க. உங்களை ஆறுதல் படுத்த வேண்டியிருக்கு, தேர்தல் படுத்த வேண்டியிருக்கு, தூக்கி சுமக்க வேண்டியிருக்கு, உங்களை மாதிரி உண்டான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதுங்க 4-5 கூட்டிகிட்டு வருதுங்க. அவன் ஏன்டி பயப்படுற? நான் தானே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு எதோ ஆனால் தான் உனக்கு ஆகும், உட்காரு அப்படின்னு அப்படி சொல்லுதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்வீங்களா? அல்லேலூயா சொல்லுறதுங்க சொல்லி தான் கொடுத்து. அவங்களும் சொல்கிறதே இல்லை, அவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக. அல்லேலூயா. பொய் பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை. அதனால தான் பயமாக இருக்குது. எதையும் நான் ஜாஸ்தி சொல்லிட்டேனோ கம்மியாக சொல்லிடுவேன். நான் நன்றி உள்ளவளாக இருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே திரும்பி உருவாகணும். ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்பி வரணும். ரொம்ப மேட்டிமையாக தான் இருக்கிறீங்க. உங்கள் மேட்டிமையினுடைய வஞ்சகம் உங்களுக்கு தெரியல. ஸ்டெல்த்திலி யூ ஆர் ப்ரவுட். இதெல்லாம் உங்களுக்கு யாருன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. எனக்கு தைரியம் இருக்குனாலும் சொல்லலை, இது என் வேலை. மாய பெருமையில் இருக்காதீங்க. கீழே வாசிக்கணும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனாய் விழுவான். செம்மையானுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். அவங்கள பிடிக்க வராங்க, என்னவும் பண்ணுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலைங்க, ஒன்றும் செய்ய முடியல. தைரியமாக இயேசுக்கா சாட்சியாக வாழ்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்தாச்சு, இனி என்ன இழக்க வேண்டியிருக்கு? இயேசு தான் எனக்கு சொத்து, அது எனக்கு போதும்னு இருக்காங்க. எப்படி நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன்? பேரலாக எனக்கு ஓடுது. நான் அப்போ பேச்சுலராக இருந்தபோது அந்த மாதிரி இளங்கன்று பயம் அறியாதுன்னு அந்த கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 7 இயர்ஸ் இருந்துட்டேன். அப்போல்லாம் எனக்கு அப்படி தான். எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு யாரும் இல்லை, எல்லாத்தையும் விட்டாச்சு, இயேசு தான் அப்படின்னு வந்தாச்சு. எனக்கு என்ன போகுது? அது அந்தமானா எந்த மானம்? அந்த மாதிரி குடும்பஸ்தங்க அப்படி இருக்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது? எனக்கு வீடே இல்லை, எனக்கு காடே இல்லை, எனக்கு மாடே இல்லை, எனக்கு ஆடே இல்லை, சொந்த பந்தம்லாம் ஏட்டிப்படி யோசிக்கிறான். என்ன மாதிரி என்னை மதித்து என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு சந்தோஷம் கொடுத்து அவர் எனக்கு போதும், அவர் என் கூட வராரு. என்ன நடக்க போகுது? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆயத்தமாக இப்போ பறந்து போக. நாங்கள் எப்போயோ ஆயத்தமாகிட்டோம், என்ன ரொம்ப லேட்டாக கேட்குறீங்கன்னு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் சிரிச்சு விட்டேன் நான். ஐயோ நீங்கள் என்ன பயங்கரமான எல்லாம் பிஹெச்டி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு ஆன்மீகத்தில். அல்லேலூயா. ஐயா தயார் ஓகே. அவர் தான் லேட் பண்ணிகிட்டு இருக்கார் இயேசுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் ஆண்டவருக்கே? எப்படி இருக்குங்க? என்ன நாங்கள் எப்போயோ ரெடி ஆகிட்டோம், என்ன இவ்வளோ இன்னும் வந்து சேரலையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. பொய் இல்லைங்க.
நாங்கள் போய் சேர வரைக்கும் அத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் செய்வீங்களா? அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும் புத்தி, யார் வந்தால் யார் போல் என்னன்னு. அவங்க பைபிள் படிக்கிறாங்க. படித்தவங்கள சொல்கிறேன், எல்லோரும் படிக்காதவங்க தான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஓ காட் இன் ஹெவன். 8ஆம் வசனம், நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். பல இடத்துல பெண்கள் ஈனமாக நடத்தப்படுறாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் பெண்களை தொடமாட்டாங்களாம். சந்தோஷம் போச்சு. இன்றைக்கி என்ன அவமானப்படுத்த போகிறாங்களோ தெரியலையே, பாஷை தெரியலையே, எடுத்து பேச முடியும். பேசுகிறது பிரயோஜனம் இல்லை, அவங்களே மூர்க்கனுங்க தான். இவங்களுடைய தைரியத்தை பார்த்து முதல்ல நான் பயந்து ஊழியம் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய கிருபை இருந்து வாசல் திறக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படுறத பார்த்தோன்னே நான் ரொம்ப தைரியமாட்டேன். ஊழியக்காரன் அப்படியே நிற்கிறார், வரட்டும், என்ன நீ போகமாட்டியா எஞ்சி அப்படின்னு. அவர் எங்களை தான் அனுப்பி விட்டார், நீங்கள் முதல்ல போயிருங்க, வேண்டாம் தேவையில்லாமல். நாங்களும் போக மாட்டான்னு இருந்தோம். ஆனால் அவனுக்கு ரொம்பவே ஃபிசிக்கல் அசால்ட்டை அந்த உடன் ஊழியரை நல்லா அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சி அந்த பிள்ளை வேற கூட வந்துச்சு. அது அவ்வளோ தைரியமாக இருக்குது அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளை. எப்படி எங்கள் அப்பா நீ சொல்லலாம் கையெடு அப்படின்னு சொல்லி, எல்லாம் பட்டயம், பெரிய பெரிய கத்தி இடுப்பில் சொருகிட்டு வரேன்னு பார்த்தாலே ரத்த காட்டேற மாதிரி மூஞ்சி இருக்குது. எல்லாம் ஒரே அந்த என்ன சொல்கிறது, வெத்தலை பாக்கு அதெல்லாம் போட்டு ஒவ்வொன்றும் இஷ்டத்துக்கு அந்த நாமத்தை போட்டு வருது. புளுத்த வார்த்தை தான் பேசும்போது, வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி ஒரு புளுத்த வார்த்தை. இதை கதையை கேட்டு ஏமாந்துடாதீங்க. வசனம் நமக்குள்ளே இருக்கணும். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் விழாது. நாம் என்ன அனுபவிக்கணுங்கிறத தேவன் ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள், வழிகள், காரணங்கள், காரியங்கள் எல்லாம் உண்டு. அப்படி தான் நடக்குதே ஒழிய நம்ம ஒன்றும் ஆர்டர்லாம் மாற்றிட முடியாது. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். எப்போ ரோமர் 8:28 நமக்கு அப்படியே வரிக்கு வரி நடக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் சேர்ந்து நன்மைக்கு எதுவாக நடக்கும். We cannot manipulate God for all that is said and done, for any issue, anywhere, anytime. அந்த சாவரனிட்டியை அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையை பின்னணியிலே புரிஞ்சுக்கிறாங்க. தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் இதுதானா நாங்கள் ஏற்றுக்க ஆயத்தம். இன்றைக்கெலாம் நாங்கள் சாகணுமா, நாங்கள் இங்கே உட்காந்து சாகத்துக்கு ஆயத்தமாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஜெயமாக இந்த கூட்டம் நடக்கணுமா, ரைட்டு. ஆஃப்டர் லாட் ஆஃப் கன்வின்சிங் ஒன்லி அந்த ஜனங்க எழுச்சி போனாங்க. எல்லாம் கைப்பிள்ளைகளோடு மூதாட்டிகளோடு வராங்க. அது ஒரு கிழவி கிளம்பவே மாட்டேன்ச்சு. நானே கிளவி ஆகிட்டேன், இனிமேல் இந்த பயலுக்கு என்ன பண்ணேன், நான் இயேசுக்காக நான் ஜீவனை கொடுக்க உட்காந்துருக்கேன். இங்கே ஏதாவது ஒரு அப்படி கிளவி இருக்கீங்களா? உண்மையுமே அந்த அம்மா அவங்க கையை பிடிச்சி தூக்கி தயவு செஞ்சு போமா, எல்லாம் நல்லதுக்கு நடக்கும், சப் குச் பலாய் கேலியே பலாய் ஹோகா அப்படின்னு சொன்னேன். ஐசா அப்படியா, சரி சரி, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் நல்லா நடக்கணும், அதனால் நான் போகிறேன். கடைசியில் ஆனால் 2 பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் சப் இன்ஸ்பெக்டருக்கே ட்ராக்ஸ் கொடுத்து நீ ரட்சிக்கப்படியா, எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கரங்களை தேடி கத்தர ஸ்தோத்திரி. தைரியசாலிகள். அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர வேணாம். ஏதாவது ஆனோன்னு, ஏய்
எல்லாம் அங்கே எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சப் லோக் பிரார்த்தனா கரியே, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் முட்டி போடுங்க, குட் நாட் டேக்கோ, முட்டியில் இருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆட்கள் அது ஆட்கள் சோதனை பண்ணிகிட்டே இருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். புக் ஆஃப் Psalms chapter 18 verse 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நம்ம ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்தோம். பல காரியங்கள் நம்ம கூட சேர்ந்துச்சு, பலர் நம்ம கூட சேர்ந்தாங்க. இப்போ கடவுளை விட்டுட்டு அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு கசப்பான உண்மை. அந்த ஜனங்களும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க, இருந்ததெல்லாம் பிடிங்கிட்டாங்க. சொல்கிறாங்க, எங்கள் வயலெல்லாம் பிடிங்கிட்டாங்க, மாடை எடுத்து போயிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இந்த வட்டி செல்லத்துக்கு, இந்த வட்டி கொடுக்கறதுக்கு உன்னால் முடியாது, உன் மாட்டை கொடுத்துரு, உன் ஆட்டை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்து கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் சுருக்குன்னு சுரீர்னு இருக்குது. அது போனால் என்ன, இன்னொரு மாடை ஆண்டவர் தருவார், அது போனால் என்ன, இன்னொரு வழியை தருவார். அந்த ஆடு மாடும் என் கூட இருந்து எனக்கு பெரிய சமாதானத்தெல்லாம் கொடுக்கல. நான் அதை பராமரித்து, நான் உழைச்சி, அது மூலமாக வரக்கூடியதான பாலையோ இல்லை ஏதோ ஒன்று விற்று தானே காசாக்கி சாப்பிட்ணும். ஆனால் ஆண்டவர் மனசில் அதுங்க கொடுக்காத நிம்மதியை கொடுக்குறாருன்னு சொன்னோடனே வெளியில் நம்ம காமிக்க முடியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னை பற்றி உண்மை. நான் உள்ளே அழுதுகிட்டே இருந்தேன். அப்பா, வாட் அ கமிட்மெண்ட், வாட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஷேம் ஆன் மீ. மனசில் சொல்லுவேன், ஷேம் ஆன் மீ. எனக்கு கர்த்தர் கொடுத்த சமாதானம் போதும். நாட் தீஸ் அனிமல்ஸ், நாட் தீஸ் ஃபீல்ட்ஸ். கரெக்டாக அப்படியே மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அவசியமான முக்கியமான பகுதிகளெல்லாம் தேவன் தர ஞானத்தால் புரிஞ்சு வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன குறிச்சிக்காரோ அது நல்லாவே நடக்கும், சரியாகவே நடக்கும், சரியான நேரத்தில் நடக்கும். என்னத்தை அப்புறம் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது? அப்படி நான் தான் கேட்டேன், பாஸ்டர் என்ன, ஐ திங்க் தே நோ இட் இன் தேர் ஓன் வே பட் வெரி டீப்லி. அவங்களுக்குள்ளே போய் என் புதுசாக குழப்பத்தை உண்டாக்கணும். தே ஆர் ஸோ ஸ்ட்ராங் இன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு தான் 4 படிப்பெழுத்தோடு படிப்பறிவோடு அச்சா புச்சான்னு இதையும் வியாக்கியானம் பண்ணி, அவங்களுக்கு வியாக்கியானமே தேவையில்லை, நேபாளையும் தேவையில்லை, இங்கேயும் தேவையில்லை. தே அண்டர்ஸ்டாண்ட் காட் பை எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் எங்களுக்கு வசனம் சொல்லுவீங்க, இன்னும் எங்களை பலப்படுத்துவீங்க, இன்னும் நாங்கள் வளர்கிறதுக்கு சாதிக்கு ஒரு பெருகிறதுக்கு எங்களுக்கு அவசியம் இருக்குது, அதனால தான் நாங்கள் வசனத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே என்னும்போது பலாரும் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சுமதி சிஸ்டர் வீட்டில் இல்லை, மொத ஊர்க்காலம் வீட்டில் மனுவேல் காலி பண்ணோன்னா அப்போ அந்த ஒரு டைமில் நாம் 100க்கு அதிபதின்னு ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்தார். உங்களுக்கு நாங்கள் போதித்தோம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு அதிபதி. அவங்க சொல்கிறாங்க, அந்த பாஸ்ட் இன்றைக்கி கேட்டு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கை கொண்டுறாங்களே, உடனே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல, ஏன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ராங் தான். அப்புறம் ஒரு டைம் அந்த அவங்க தெளிவான முடிவு எடுக்கிறாங்களா, அந்த வந்துட்டு இருக்கும்போதே பலப்படும் போதே கை 2 பேரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க? கேட்டுட்டு சும்மா எஞ்சி போகாதீங்க,
பிரசங்க வாக்கியம் பண்ணுறதுக்கு எனக்கே இங்கே வந்துட்டேன் சொல்லணும். நம்ம களத்தில் இருந்தால் இங்கே கூடி உட்காந்து இப்படியே சௌரியத்தில் இருந்து பழகி போன நம்ம இந்த சுற்றி இருக்க 48 கிராமத்தில் வெயிலான மழை ஆனாலும் இருந்துட்டாலே போதும், போயிட்டு வந்துகிட்டே இருந்துட்டாலே போதும். தானாகவே அங்கேயே ஜனங்க கூடுவாங்க. அவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரணும்லாம் மெகா சர்ச் மாதிரி இதை இடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுங்கிறதுக்கு வேணால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கே போவோம், பக்கத்து வீட்டுக்கு நற்செய்தி சொல்ல மாட்டோம். வீராப்பான பேச்சு பேசுவோம். பரலோகம் பார்க்குதுங்க, என்னையும் பார்க்குது, உங்களையும் பார்க்குது. ஒரு டாக்டர் புருஷனும் பொண்டாட்டியுமே ஜான் போனா என்ன முளம் போனா என்ன வாழ்வோ சாவோ இயேசுக்காக அப்படின்னு அந்த எல்லாருமே பிஹெச்டிஸ். இவர் ஒரு பிஹெச்டி, அவர் ஸ்பெஷலிஸ்ட். இவர் சர்ஜன், எம்எஸ், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. அந்த பெண்கள் விஷயத்தில் அந்த மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு தான் கைனகாலஜிஸ்டாக வரப்போகிறாங்க. அங்கே இருக்கிற ஆஸ்கருங்க அந்த டாக்டர் பெஸ்ட் ஆர்த்தோபெடிஷியன், குழந்தைகளுக்கான ஆர்த்தோ டாக்டர். டெய்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 30லேருந்து 60 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட மக்கள் வராமல் எங்களால் லீவே எடுக்க முடியல. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சேவை செய்யணும்னா எங்களுக்கு கொஞ்சமாச்சும் சுகம் வேணும், ஓய்வு தேவை. உங்களை நான் எங்கள் ஜீவன் உங்களுக்கு தான், எங்களுடைய சுகம் உங்களுக்கு முக்கியமாக தெரியலைன்னா உங்களுக்கு சுகம் தேவை. நானே நோயாப்பட்டு நானே இருமிக்கிட்டு நானே எச்சி அந்த வாசனை அவங்க மேலே பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அவசியமா, அது தேவையா? கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொல்லுங்கள். சரி பையா, சரிங்க. எல்லோரும் அவங்க பையான் தான் கூப்பிட்றாங்க. அண்ணே. அன்புக்குரியவர்களே, பாரப்படுங்க. அவங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் போங்க, சும்மா விசிட்டிங் போங்க, நீங்கள் உடனே ஊழியத்துக்கு அனுப்புங்க சொல்ல. பைபிளெல்லாம் அப்படி சொல்லலை. கொடு அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு அப்படின்னு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது போல் அப்படி நீங்கள் உங்களை கொடுங்க, உங்கள் உடைமைகளை கொடுங்க, உங்கள் உழைப்பை கொடுங்க. அவங்களுக்காக அந்த ஒரு நாள் மாத்திரம் கிட்டத்தட்ட 100 ஜபக்குழுக்கள் மேலே அவங்க ஸ்தாபனத்துக்காக அவங்க ஊழியத்தை அறிஞ்சவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜெபிச்சதுனால தான் தலைக்கு தலைப்பாவோட போச்சுன்னு. ஆனால் அவங்க அப்படி தான். அவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்கள பற்றி, ஒரு இடத்துக்கு போனால் அவங்க மிஷனோடு தான் போகிறாங்க. சேதப்படுத்தணும், அவசியமான 2வது நினைவுக்கு இடம் கொடுக்காம ஆளை காலி பண்ணிட்டு வரணும். ஏன்னா அவங்களாம் கூலிப்படையினா நல்லா கூலி கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங், தே கெட் பெய்ட் ஸோ வெல். தே டோன்ட் ஹாவ் எனி ஃபியர் அட் ஆல். அவங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அரசாங்கமே பேக்கப்பில் இருக்குது. அவங்ககிட்ட வசனம் பேச முடியாது, அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் ஒரே ஸ்லோகம் தான், நீ விதேஷி, நீ அந்நியன், நீ வேற்று மதத்தை சேர்ந்தவன், நீ வெளிநாட்டை சேர்ந்தவன், வி டோன்ட் வாண்ட் யூ, நீ இங்கே இருக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டும்போதே பெர்மிஷன் கேட்கும்போது எங்களுக்கு உங்கள் உதவியே தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அந்த பிச்சைக்கார புத்தி, அந்த பேராசை புத்தி, அந்த இருட்டடித்த புத்தி, அவ்வளோ காசு கொட்டி கிடக்கு. ஆனால் யாரை பார்த்தாலும் அவனுக்கு தேவையை பார்க்க மாட்டாங்க, அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. உத்தமத்தை ஆழமாக யோசித்து பார்த்தால் தேவ அன்பால் தான், கல்வாரியின் அன்பினால் தான் அந்த உத்தமம் நமக்குள்ளே வரும். நமக்குள்ளே உத்தமம் எப்படி உருவாகும், ஜெனரேட் ஆகும், கொடுக்க தான், இறக்க தான் கிணறு ஊருங்கிறது போல் கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களையும் உங்களுடையதையும் உங்கள் நேரத்தையும் கொடுத்துட்டே இருக்க தான் நீங்கள் உத்தமன் ஆவீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக ஸ்பாட்டில் நிற்பார். நேரம் இல்லை, நிற்கணும், பேட்டில் நிற்கணும். நிற்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு அர்த்தம். எல்லாத்துலேயுமே நிற்கணும். தேவன் அனுமதிக்கிற எல்லாத்துலேயும் நம்ம நிற்கணும்.
போனோம், இல்லை உட்காரணும், காத்திருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மாற்ற நம்ம வீணியில் வழங்கக்கூடாது. எனக்கு அவர் சொன்னது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இந்த ஊழியத்துக்கு இந்த இடத்துக்காக அழைக்கப்பட்டேன் பாஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க. எனக்கு பயம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு உடன் ஊழியன் நான் இங்கே எதுவுமே நான் இங்கே வேறு எந்த எண்ணத்துலையும் வரல. பார்க்கணும், கற்றுக்கணும், திரும்பியும் உயிர் மீட்சி பண்ணணும், தேவ சித்தம் நடக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் இப்போ துன்பத்தில் ஒரு சவாலில் கூட நிற்கலைன்னா அப்புறம் என்னங்க? நானும் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன், நானுமே மிஷினரியாக இருந்தவன், எனக்கு தெரியுது. நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தான் சிச்சுவேஷன் தேவையில்லாமல் ஆக்ரவேட் ஆகும். நீங்கள் போகிறது எனக்கும் நல்லது, ஊழியத்துக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இதில் தேவனுடைய சித்தம் நிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன்னு ஆஃப்டர் மச் கன்வின்சிங் I went along with the group who guided us. ஓகே, ஜெபிப்போம். கண்களை மூடி சில வார்த்தைகளை நினைவு கொண்டு வருவோம். பந்தியிலே கையிட இருக்கிறோம். பந்தியை சாதாரண ஒரு சாங்கியமான சடங்காக நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. கம்யூனியன் எடுத்துட்டேன் அப்படின்னு திருப்தியில் இருக்காதீங்க. என்ன ஐக்கியப்பட்டீங்க? யாரோட ஐக்கியப்பட்டீங்க? எதுக்காக ஐக்கியப்பட்டீங்க? ஏன் ஐக்கியப்பட்டீங்க? ஐக்கியப்பட்ட பிற்பாடு உண்டான விளைவு என்ன? நல்விளைவா, தீய விளைவா, சுகமா, சுகவீனமா, வெற்றியா, தோல்வியா, நம்பிக்கையா, அவநம்பிக்கையா, ஏமாற்றமா, இல்லை லாபமா, சத்தியமா, உண்மையா? அப்படியே இந்த ஐக்கியப்பட்ட ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுறதுக்கு துணிகரமாக உட்காந்துதான்ல. ஏப்பா இன்னும் காத்துட்ருக்க? நீ செய்ய வேண்டியது சீக்கிரம் செய்யின்னு ஆண்டவர் அந்த துணிக்கை ரசத்திலே தோய்த்து யூதாஸ் காரியத்தில் கொடுத்து சொன்ன பிற்பாடு தான் அவன் எழும்புறான். சாத்தான் அவனுக்குள்ளே பூந்தான்னு வேதம் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் ரியாலிட்டி. கண்களை முடி யோசிங்க, பராக்கு இடம் கூடாமல். இது சும்மா சாதாரண ஒரு அப்பம், ஒரு ரசம். இதை நீங்கள் எடுக்காமல் இருந்தாலும் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்கிற அறிவும் அனுபவம் உங்களுக்கு தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் ஒருத்தன் இதில் பந்தியில் கையை வச்சுட்டு 30 வெள்ளிக்காசுக்கு பேரம் பேசி அவர் விற்று போட்டானே, துரோகம் பண்ண காட்டி கொடுத்தானே. உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு மறுதளித்தாரே. ஆனால் இன்றைக்கி நிற்கிறாங்க, பெண்கள் நிற்கிறாங்க, அப்படி நலிந்தவங்க நிற்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? நமக்கு நிறைய இருக்குது, எதுவும் விட்டு கொடுக்க முடியல. என்ன கொண்டு வந்தால் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு? நம்ம விட்டு கொடுக்க முடியும். நம்ம சட்டம் பேசினோன்னா அவன் பறித்து கொண்டு போவான், அபகரித்து கொண்டு போவான். பறித்து கொண்டு போகிறது ஒன்று, அபகரிப்பது வேறு. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண முடியும்? சிந்திப்போம். என் ஆவி, ஆன்ம, சரீரத்தை, என் உடைமைகளை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை தெரிந்து கொள்வது, என் மேலுக்கு அபிஷேகத்தை, இதெல்லாம் ஆவிக்குரிய வார்த்தை. நான் எதுக்காக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த 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 திட்டம் நிறைவேற்ற எனக்குள்ளே வச்சுருக்கிற உபகரணங்கள் எல்லாம் உபயோகமாக இல்லாமல் அப்படியே மழுங்கி போயிட்டுருக்கு, துரு பிடிச்சிட்ருக்கு. எல்லாம் சுத்தம் பண்ணி என்ன உபயோகிங்க அப்படின்னு கேளுங்க. தீட்டுள்ளது ஒன்று பரலோகத்திலே போகாதுங்கிறது வசனம். துரு பிடிச்சதும் போகாது, உபயோகம் இல்லாதும் போகாது. அது எப்படி போகும்? எங்களை நித்தமும் பண்படுத்தும். எங்களுக்குள்ளே விதைத்தவைகள் சிதைந்து போனது போல் இருக்கிறது, செத்து போனது போல் இருக்கிறது, உயிரற்று இருக்கிறது, இன்னும் ஜெர்மினேட் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் வளமுள்ளதாக்கி தாரும். இறங்குகிற தேவனே, விளையச் செய்கிற தேவனே, எங்களிலே நீர் செய்த முதலீட்டுக்கு ஏதுவாக எங்கள் வாழ்க்கை
முதல் அன்புக்கு, ஆதி அன்புக்கு திரும்ப உதவி செய்யும். பந்தியிலே கையிடுகிறதுனால எங்கள் வாழ்க்கை கூர்மையாக பலமடைய உதவித்தாங்க. ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. படித்தவர்களோ, பாமரர்களோ, மலைவாழ் மக்களோ, ஒடுக்கப்பட்டவர்களோ, உயர்ந்த குலத்தினர் என்று நினைக்கிறவர்களோ எல்லாருக்கும் ரத்தம் தான் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிவினைகளையும் உயர்வு தாழ்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டாலும் பரலோகம் எங்களை அங்கீகரிக்க ஆட்டுக்குட்டியான ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்தது. அந்த ரத்தம் சிந்தப்படுவதற்கு நாங்கள் காரணிகளாக மாறினோம். ரத்தம் சிந்ததில்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பதை, பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்று ரத்தம் சிந்தி அதை ஸ்தாபித்து அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னித்து உம்மோடு நாங்கள் பந்தயம் வரும் ஸ்தானத்தை எங்களுக்கு அருளியவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பந்தியிலே கையிட்ட அவருடைய ஆவியான சரீரத்திலே தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாய்மடி செபிக்கிறேன். தகப்பனே, இந்த பந்தியிலே கையிடாத ஒருக்காய் செபிக்கிறேன். பந்தியை விட்டு தூரப்படாதபடி, ஞானஸ்தானம் பெறாதல் ஞானஸ்தானம் பெறும்படி, காலத்தை தள்ளி போடாதபடி துரிதமாக ஞானஸ்தானம் பெற்று மோடு பந்தியமர உதவித்தாங்க. மீதி துணிக்கையிலான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிற வான விருந்திலே மோடு பந்தயம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்புங்க. உம்மை நன்றியோடு பணிகிறோம். தேவனே, எங்களை 4 மாத காலம் 3 மாத காலம் நடத்தி வருகிறீர். ஒரு காலாண்டு பகுதியை நிறைவு செய்யும் நிலையில் இருக்கிற நாங்கள் புதிய காலாண்டு பகுதியையும் 4ஆம் மாதத்தின் பெரும் தருவாயிலே உம்மை நன்றியோடு பணிகிறோம். சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிற நீர் உலகமெங்கும் உடைய இரத்தத்தாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் சபை கூடிய ஒரு நாளிலே பந்தி ஆசரிக்கிற யாமத்தில் தேவ மகிமை வெளிப்பட செபிக்கிறோம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடை நிஜமான வேலையாட்களுக்கு வேலையாட்களை எழுப்பி தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி வருகிறீர். இன்னும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தருடைய கிருபை உணர்வை எங்களை நிறைக்கும்படி செபிக்கிறோம். புதிய மாதத்தை ஆசீர்வாதத்தின் கரத்தில் பெற்றுக்கொள்ள உதவித்தாங்க. தொடர்ந்து வரும் மாதத்துக்கு அடுத்த மாதத்தில் செய்யப்பட இருக்கும் ஊழியங்களிலே தேவ கிரியை இருக்க இந்த 46ஆவது நாள் நோக்கி இந்த ஜெபங்களை ஏறெடுக்கும் விஷயங்கள் கண்களிலே அங்கீகாரம் பெற இறைஞ்சுகிறோம். நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற யாவருக்கும் உடைய நன்மை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் குறித்த உடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கவும் உணர்வுள்ள இருதயம் தாங்க, நன்றியுள்ள இருதயம் தாங்க. தேங்க்யூ லார்ட் காட். எங்கள் சபையிலிருந்து மாபெரும் துதி சேனை, ஜப சேனை, திறப்பிலே நிற்கக்கூடிய சேனை, யுத்த சேனை எழும்ப உதவி செய்யும். தேவ சித்தத்தை செய்து முடித்து எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதிலே, ராஜ்யம் முன்னேற்றம் அடைவதிலே தங்கள் பங்கை அடைந்தும் பெற்றும் அதை நிறைவேற்ற வைராக்கியத்தால் நிரப்பும். தேங்க்யூ. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமும் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.